what is the ratio of the shortest wavelength of the Balmer series to the shortest wavelength of the Lyman series அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே வந்து 5 வகையான சீரீஸ் வந்து பார்த்துருக்கோம். லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பச்சன் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், பீஃபன் சீரீஸ் பார்த்துருக்கோம். அந்த ரிலேஷனில் இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பால்மர் சீரீஸ் வந்து பார்க்குறோம். அப்போ பால்மர் சீரீஸ்னால் ஃபார்முலா வந்து நியூ பார் ஈக்குவல் டு பால்மர் சீரீஸ் நியூ பார் ஈக்குவல் டு 1 / lambda ஈக்குவல் டு r இன்ட்டு 1/2 ஸ்கொயர்டு மைனஸ் 1/n ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ n வந்து ஸ்மாலஸ்ட் வேவ் லென்த்து, அப்போ n வந்து இன்ஃபினிட்டிவ். அப்போ என்ன சொல்கிறோம், 1 / lambda ஈக்குவல் டு r இன்ட்டு 1/4. அப்போ 1 / lambda ஈக்குவல் டு r/4. 1 / lambda ஈக்குவல் டு r/4. பால்மர் சீரீஸ் சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்க்குறோம் லைமன் சீரீஸு. ஷார்ட்டஸ்ட் வேவ் தான் லைமன் சீரீஸு. நம்மளுக்கு 5 சீரீஸ் சொல்லியிருக்கோம், லைமன், பால்மர். அப்போ லைமன் சொல்லும்போது இருக்குது லைமன் சீரீஸில் வேவ் லென்த் வந்து நியூ பார் ஈக்குவல் டு 1 / lambda L ஈக்குவல் டு r இன்ட்டு 1/1 ஸ்கொயர்டு மைனஸ் 1/n ஸ்கொயர்டு. அப்போ n வந்து என்ன சொல்கிறோம், இன்ஃபினிட்டிவ். அப்போ 1 / lambda ஈக்குவல் டு r இன்ட்டு 1/1 ஸ்கொயர்டு. அப்போ 1 / lambda ஈக்குவல் டு r இன்ட்டு r/1. ஓகே, r/1. இது வந்து லைமன் சீரீஸு, இது வந்து பால்மர் சீரீஸு. இப்போ பார்க்குறோம், இதுக்கு ரேஷியோ பார்க்குறோம். ரேஷியோ பார்க்கும்போது 1 / lambda r by 1 / lambda L ஈக்குவல் டு r/4 by r/1. அப்போ என்ன சொல்கிறோம், lambda L by lambda r. ஓகே, அப்போ என்ன சொல்கிறோம், அதாவது பால்மர் சீரீஸுக்கும் லைமன் சீரீஸுக்கும் இடையே உள்ள ரேஷியோ அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து என்னது, பால்மர் சீரீஸு. ஓகே, அப்போ இதோட ரேஞ்சு வந்து 4:1 அப்படின்னு வரும். எப்படி வருது, 1 / lambda b divided by 1 / lambda L ஈக்குவல் டு r/4 divided by r/1 அப்படின்னு பார்க்கும்போது 4:1 வருது. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல வந்து 4:1 இருக்குது, ஆப்ஷன் பியில் வந்து 4:3 இருக்குது, ஆப்ஷன் சியில் வந்து 4:9 இருக்குது, ஆப்ஷன் டியில் வந்து 5:9 இருக்குது. அப்போ இந்த வரும்போது ஆன்சர் வந்து என்னது, 4:1. இதுதான் வந்து ஆன்சர் வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 4:1 வந்து கரெக்டான ஆன்சர்.